அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து 8 அசெட்டு அத வச்சு எப்படி நீங்க பணக்காரன் ஆகலாம்ன்னு சொல்லி பார்க்கலாம். 8 சொத்து எது வந்து உங்கள வந்து பணக்காரன் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். உலகத்துல உள்ள 99% பணம் வந்து 1% மக்கள்ட்ட தான் இருக்கு. ரிமைனிங் 99% ஒர்க் வந்து அந்த 1% காண்டி தான் வந்து ஒர்க் பண்றாங்க. இது வந்து புதுசு கிடையாது. இது எப்போதும் நடக்கிறது தான். அதாவது பணக்காரங்க வந்து எப்போதுமே வந்து பணத்த வந்து எப்படி வளர்க்குறதுன்னு தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அ ஏழைங்க வந்து பணக்காரங்களுக்கு வேலை செஞ்சு, வேலை செஞ்சு அவங்க காலம் வந்து முடிஞ்சு போயிரும். அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லியே தெரியாது. ஏன்னா வந்து ஏழைங்களுக்கு மட்டும் பணத்த வந்து சம்பாதிக்க மட்டும் தான் தெரியும். அவங்களுடைய அத எப்படி வளர்க்கணும்னு சொல்லி தெரியாது. அதே மாரி ராபர்ட் கியோஸ்கி என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து பேசிவ் இன்கம் வந்து சம்பாதிக்காட்டி உங்களால வந்து பணக்காரரா ஆக முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாரி நீங்க பணக்காரர் ஆனா வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஒரு பாசிவ் இன்கம் வந்து சம்பாரிச்சே ஆகணும். ஆனா வந்து எல்லார்கிட்டயும் 24 மணி நேரம் தானே இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து 2 இல்லாட்டி 3 வேல தான் பார்க்க முடியும். இது மாரி 2 இல்லாட்டி 3 வேல பார்க்கறதுக்கு பதிலா வந்து, நம்ம வந்து அசட்ட வாங்கி வச்சுக்கிட்டா வந்து, அது நமக்கு வந்து பெரிய வெல்த்த வந்து உருவாக்கி வந்து தரும். இது மாரி மல்டிபிள் அசெட்ட வாங்கி வச்சா, அது வந்து ஜெனரேட் பண்ற இன்கம் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். ஆனா, எப்படி நம்ம அசட்ட கிரியேட் பண்றது? அப்படிதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இத வந்து 8 டைப் ஆஃப் அசெட்ட பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இது மூலமா வந்து நீங்க பெரிய வெல்த்த வந்து பில்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அசெட் வந்து வந்து கேஷ். என்னடா இது லூஸ்தனமா கேஷ்ன்னு சொல்றான்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா வந்து கேஷ நீங்க பேங்க்ல வச்சா வந்து அது உங்களுக்கு 3 இல்ல 4% இன்ட்ரெஸ்ட் தான் வந்து தெரியும். இன்ஃப்ளேஷன் அப்ப வந்து 8% வந்து வருஷம் வருஷம் இருக்கு. இப்போ உங்க மணி வந்து கா காசு வந்து உங்க பேங்க்ல இருந்தா, அது இன்ஃப்ளேஷன் மூலமா வந்து 4% வந்து எப்படியோ வந்து குறைஞ்சிரும். இப்போ வந்து கேஷ் வந்து உங்களுக்கு வந்து கையில இருந்தா, உங்களுக்கு ரைட் டைம், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்ப வந்து நீங்க வந்து அத வந்து பணக்காரனா வந்து மாத்திக்கலாம். ஏன்னா வந்து பெரிய பெரிய கம்பெனில வந்து கேஷ் வந்து எப்போதும் வந்து ரிசர்வா வந்து வச்சிருப்பாங்க. இப்ப டக்குனு வேற யாருக்காவது காசு வேணுனா, அது அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அத வந்து குடுத்துருவாங்க. இந்த மெத்தட் வந்து நம்ம இந்தியால வந்து இன்னும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து காசு வேணுனா வந்து உடனே வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து குடுக்குறது. 2வது வந்து ரியல் எஸ்டேட். கேஷ்க்கு அப்புறம் வந்து 2வது மேஜர் அசெட் வந்து ரியல் எஸ்டேட் தான். இது வந்து முக்கியமான ஒரு சொத்து. இது மூலமா வந்து பல விதத்த வந்து நம்ம வந்து பணத்த வந்து சம்பாதிக்கலாம். ஏன்னா வந்து பீப்பிள் வந்து இப்பலாம் வந்து எப்படி ஒரே அசெட்ட வச்சு நெறைய விதத்த பணம் சம்பாதிக்கிறதுன்னு தான் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா வந்து நீங்க ஸ்மார்ட்டா இருந்தா கண்டிப்பா வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ரியல் எஸ்டேட் வந்து போக போக வந்து கண்டிப்பா வந்து உயர்ந்துட்டே போகும். ஏன்னா வந்து இப்போ நீங்க ஒரு 10,00,000க்கு ப்ராப்பர்ட்டி வாங்குனா, இது வந்து 15,00,000 வந்து வர வந்து இன்னும் 2, 3 வருஷத்துல வந்து கண்டிப்பா வந்து உயரும். ஏன்னா வந்து பாப்புலேஷன் அதிகம், டிமாண்டும் வந்து அதிகம். ஏன்னா வந்து 2024ல வந்து இந்தியா ஹவுசிங் மார்க்கெட் வந்து 7.8% வந்து உயர்ந்திருக்கு. சென்னையில வந்து 8.4% குரோத்தும், கொல்கட்டால 7.65% குரோத்தும், பெங்களூர்ல 6% குரோத்தும், அகமதாபாத்ல 5.1% குரோத்தும் வந்து அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து நீங்க வந்து ரென்டல் இன்கமும் வந்து ரியல் எஸ்டேட்ட வந்து பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு 40,00,000க்கு வந்து ஒரு வீடு வாங்குறீங்கன்னா, 20,000க்கு வாடகை விட்டு நீங்க வந்து வருஷத்துக்கு வந்து 2,40,000 வரைக்கும் வந்து காச வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வழி என்னன்னா வந்து, நீங்க ஒரு நிலத்த வந்து வாங்கி, அதில ஒரு வீடு இல்லாட்டி ஷாப் வந்து கட்டி, அத வந்து வித்துடலாம். அப்படி அதாவது எப்படின்னா, நீங்க ரூ. 20,00,000க்கு நிலம் வாங்கி, அத ஒரு வீட வந்து 30,00,000த்துக்கு வந்து கட்டுறீங்க. மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50,00,000. அத வந்து ஒரு 70,00,000த்துக்கு வித்தா, உங்களுக்கு 20,00,000 வந்து ப்ராஃபிட்டு. ரியல் எஸ்டேட் வந்து லாங் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா ரெசிடென்ட் ப்ராப்பர்ட்டிய தவிர, நீங்க வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷாப்பு, ஆஃபீஸ் ஸ்பேஸு, வேர் ஹவுஸ் இது மாரி ஏதாவது இருந்தா கூட உங்களுக்கு வந்து ரென்டல் இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்த அசெட் வந்து பார்த்தா பாண்டு. பாண்டு வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது மூலமா வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கே வந்து காச வந்து வட்டிக்கு விடுற மாரி. இதன் மூலமா வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து வட்டி வந்து கட்டும். இது கவர்மெண்ட் இன்வால்வா இருக்கனால அந்த ரிஸ்க்கும் வந்து கம்மி. சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் கூட. கவர்மெண்ட் பாண்ட் வந்து பொதுவா வந்து 6லருந்து 7% வந்து வட்டி தராங்க. அதுவே கார்ப்பரேட் பாண்டா இருந்தா 7லருந்து 8% வரை வட்டி தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வந்து ரூ. 1,00,000 வந்து பாண்ட் வந்து வாங்குறாரு 5 வருஷத்துக்கு. 8% வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அவர் வந்து வருஷம் வருஷம் வந்து ரூ. 8,000 வந்து வட்டி வந்துருது. 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவர் கையில வந்து 40,000 வட்டியும், கூட அந்த ரூ. 1,00,000 மொதலும் வந்து திரும்ப வந்து கிடைச்சிருது. அடுத்து வந்து ஸ்டாக்ஸு. எல்லா அசட்லயும் வந்து ஸ்டாக் தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா வந்து ரிட்டர்னு வட்டி வந்து தருது. மொத்தமா அசட்லாம் வந்து பார்த்தா 7 இல்லாட்டி 8% ரிட்டர்ன் தான் தரும். ஆனா ஸ்டாக் வந்து 15லருந்து 20% ஏன் அது கூட கூட தரும். ஏன்னா
பையிங் ஸ்டாக்ஸு வந்து நீங்களும் வந்து அந்த கம்பெனியில வந்து ஷேர் ஹோல்டரா வந்து மாறுறீங்க. கம்பெனி ப்ராஃபிட் வந்தா உங்களுக்கும் அந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். கம்பெனி நட்டம் வந்தா உங்களுக்கும் அந்த ஸ்டாக்ஸ் வந்து ரை நட்டமாற்ற முடியும். கம்பெனி ரைஸ் ஆனா உங்களுக்கும் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரைஸ் ஆகும். இப்போ ரூ. 1,00,000 வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா வந்து, நீங்க வந்து ரூ. 1,00,000 ப்ராஃபிட்ட கூட மாத்தலாம். அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வேற வந்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். வாரன் பஃபெட் வந்து இது மாரி தான் வந்து டிவிடெண்ட் கொக்கோ கோலா மூலமா வந்து டிவிடெண்ட் வந்து வாங்கி, இவர் வந்து சிஇஓ வந்து மாறியிருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட் வந்து சும்மா வந்து பண்ண முடியாது. அதுக்கு வந்து மார்க்கெட்டு பங்குச்சந்தை எப்படி வேலை செய்யுது, அத பத்தி வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்த அசெட்ட பார்த்தா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட். இங்க ஸ்டாக் மார்க்கெட் மாரி தான் வந்து, நீங்க வந்து டைமும் நாலேட்ஜும் வந்து தேவையில்ல. ஆனா வந்து மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து உங்க மணி வந்து மத்த இன்வெஸ்டர் மூலமா வந்து அத வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஒரு செட் ஆஃப் கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிஃப்டி 50 சென்சஸ் அது மாரி. இன்னொன்னு இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்லாம வந்து அது வந்து கம்மியான ரிஸ்க் தான். ஸ்டாக் மார்க்கெட்ட கம்பேர் பண்ணும்போது. ரிட்டர்ன் வந்து ஆவரேஜா வந்து 10-15% வரை கிடைக்கும். இப்ப வந்து 2015 நீங்க ஒரு எஸ்ஐபி வந்து ரூ. 1000 வந்து ஸ்டார்ட் பண்ணா, 2020 வரை வந்து அது ரூ. 3,00,000 வரை க்ரோ ஆயிருக்கும். இப்ப 2025 வரை பார்த்தா, அது வந்து ரூ. 6,00,000 வரை க்ரோ ஆயிருக்கும். நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறத பார்த்தா வந்து 2,00,000, 3,00,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதில லாங் டைம் பேசிவ் வெல்த் இன்கம்க்கு வந்து ரொம்ப இது. அடுத்து என்னன்னா வந்து ரா மெட்டீரியல் கமோடிட்டீஸ் வந்து நீங்க அசெட்டா வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப பழைய மெத்தடா இருக்கும். ஆனா அந்த ரா மெட்டீரியல் கமோடிட்டீஸ் மாரி கோல்டு, சில்வர் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அசெட்டு. ஏன்னா வந்து எமர்ஜென்சி டயத்துல கோவிட் வந்து டயத்துல பீப்பிள் யார்ட்ட வந்து எசென்ஷியல் வந்து யாரெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ, அவங்க தான் வந்து அப்ப வந்து பணக்காரனா இருந்திருக்காங்க. அதே மாரி பணக்காரங்க வந்து கோல்டு, சில்வரு இதெல்லாம் வந்து எப்போதுமே வந்து ஸ்டாக்ல வந்து வச்சுட்ருப்பாங்க. இப்ப நீங்க ரூ. 1,00,000 கோல்டு வாங்கியிருந்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப வந்து அது ரூ. 2,00,000 வரை வந்திருக்கும். இப்ப ராபர்ட் கியோஸ்கி வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு அப்புறம் கோல்டு கம்யூனிட்டி தான் வந்து அடுத்த அசெட்டா வந்து இது பண்றாரு. அடுத்து 7வதா வந்து பேட்டன்ட். இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணுக்கு வந்து பேட்டன்ட் வச்சிருந்தா கூட, அது மூலமா வந்து நீங்க வந்து ரிச் ஆகலாம். யாராவது உங்களோட இன்வென்ஷன வந்து எதையாவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சா, அது மூலமா உங்களுக்கு ராயல்ட்டியும் கிடைக்கும். அது மூலமா பெரிய பெரிய கம்பெனி வந்து லம்ப் சம் பணம் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அதே மாரி தான் வந்து ட்ரேட்மார்க்கும். ட்ரேட்மார்க்கும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் அசெட் தான். இது மூலமா வந்து உங்களோட பிராண்ட் நேம், லோகோ அது இதுவாகும். உங்களோட பிராண்ட் வந்து பாப்புலரா அதோட ப்ராடக்ட்டோட டிமாண்டும் வந்து அதிகமாகும். ப்ராஃபிட்டும் வந்து க்ரோ ஆகும். இது இந்த ட்ரேட்மார்க்க வந்து நீங்க வந்து லைசென்ஸ வந்து மத்தவங்களுக்கு குடுத்து வந்து, அது மூலமா வந்து ராயல்ட்டி மூலமா வந்து நீங்க வந்து பணத்த வந்து சம்பாரிக்கலாம். இது இதாங்க 8 அசெட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.